ஓம் ஸ்ரீ மகாகணாதிபதையே நமோ நமः. அன்பார்ந்த நேயர்களே, ஸ்ரீ விஸ்வபிரம்மம் அனுக்கிரக ஜோதிடம் என்ற ஜோதிட அலுவலகத்திலிருந்து அடியன் நடராஜாச்சாரி பல ஜோதிட கருத்துக்களையும் சில ஆன்மீக சிந்தனைகளையும் அவ்வப்போது அளித்து வந்திருக்கின்ற நிலையில் சமீப காலமாக நான் பதிவு செய்கின்ற ஒரு தலைப்பு என்னவென்றால் சனி வக்ரகதி. இந்த சனியினுடைய வக்ரகதியினால் எல்லா பிரச்சனைகளும் அவரவர்களுக்கு விரலுக்கு தகுந்த வீக்கம்னு சொல்லுவாங்க பாருங்க. அதுபோல் பிரச்சனைகளை பயங்கரமாக சமாளிக்கிறாங்க. அது இல்லாமல் இவ்வளவு நாள் இந்த சனி பெயர்ச்சி என்று எல்லோருக்கும் தெரியும். ஆனால் சனி வக்ரகதி என்பது எப்படி, அதில் நாம் எவ்வளவு மிகவும் கவனமாக இருந்து செயல்பட வேண்டும் என்பது அந்த ஒரு அவேர்னஸ்ஸு இப்போது நம்ம நேயர்கள் மத்தியில் உருவாகிடுச்சு. அதனால் அவர்கள் சனி வக்ரகதி எப்போது நடைபெறுகிறது என்பதை உஷாராக கவனித்து அதற்கு தகுந்த மாதிரி அவங்கள ஸ்டாண்ட் பண்ணி ஸ்டெடியாகி இந்த நாள்லலாம் எதுவும் செய்யக்கூடாது, ஏற்கனவே போன வக்ரகதியில் அனுபவிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி அதை கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு அவேர்னஸ்ஸு கிரியேட் ஆயிடுச்சு. அந்த வகையிலே நான் வெளியிட்டிருக்கின்ற இந்த சனி வக்ரகதி பல நேயர்களுக்கு ஒரு நிச்சயமான ஒரு தெளிவு, ஒரு சிந்தனையை ஏற்படுத்தி அவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு பதிவை நான் அடிக்கடி கூறியபடி இப்போது அவர்கள் கவனமாக இருந்து செயல்படுகிறார்கள் என்பது எனக்கு புரிகிறது. அவர்கள் என்னோடு தொடர்பு கொண்டு இந்த சனி வக்ரகதியினை பற்றி எப்படி என்ன ஏது என்பதை சற்று விரிவாக கேட்டு தெரிந்து கொண்டு வருகிறார்கள். அந்த அளவுக்கு எனக்கு நல்ல ஆதரவையும் இந்த ஊக்கத்தையும் தருகின்ற அந்த அன்பு உள்ளங்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. இதுவரை சனியின் வக்ரகதி மேஷம் முதல் கும்பம் ராசி வரை பதிவு வெளிவந்துவிட்டது. இப்போது கடைசியாக மீனம் ராசி, இதற்கு சனி வக்ரகதி எவ்வாறு இருக்கும், அப்படி ஒரு சிந்தனை ஓட்டத்தில் மீன ராசிக்காரர்களுக்காக இந்த பதிவு. இப்போது சனி வக்ரகதி ஆனி மாதம் தொடங்கிவிட்டது. ஆடி மாதம் சென்றுவிட்டது. ஆக ஆனி ஆடி 2 மாதம் அந்த சனியினுடைய வக்ரகதியிலே இருந்து சில பல கஷ்டங்களை அனுபவித்தவர்கள் ஆவணி மாதம் கொஞ்சம் உஷாராயிட்டாங்க. இது ஐப்பசி மாதம் வரை இந்த சனி வக்ரகதி இருக்கும். ஆவணி போகணும், புரட்டாசி போகணும், ஐப்பசி போகணும். ஐப்பசியில் இருந்து போயிடுச்சுன்னா கார்த்திகை மாதம் சனி வக்ரகதி பிரச்சனை எல்லாரையும் விட்டு விலகி அப்பாடா அப்படின்னு பெருமூச்சு விட்டு ஏதாவது ஒரு நல்ல பல விஷயங்கள் நல்லதாக நன்மையாக தொடர்ந்து நமக்கு வருது, பரவாயில்ல அப்படின்ற மாதிரி ஒரு பெருமூச்சு விட்டு அவங்கவுங்க சுறுசுறுப்பாக வேலையை ஆரம்பிப்பீங்க. எப்போது? கார்த்திகை மாதம். இப்போ நீங்கள் புதுசாக ஆரம்பிச்சிங்கன்னா சரியான குழப்பம் வரும், பிரச்சனை வரும், நல்ல முறையில் போகாது. யாராவது உங்களை ஏமாற்றிடுவான். இல்லை நீங்களே கூட இதை பண்ணலாம் அதை பண்ணணும்னு ஏதோ ஒன்று பண்ணி ஏமாந்துருவீங்க. ஏன்னா நேரம் கொஞ்சம் கூட சரி
சனி வக்ரகதி பெறும்போதெல்லாம் நிச்சயமாக அவரவர்களுக்கு தகுந்தாற்போல் பிரச்சனைகளை அவர்கள் சமாளித்துத்தான் ஆக வேண்டும். இதில் அசம சனி, அர்த்தாசிரம சனி, ஏழரை சனி, இந்த ராசிக்காரர்களுக்கு இன்னும் சிரமம் அதிகம். அது மட்டும் இல்லாமல் சனி மகாதசை தற்போது நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த சனி வக்ரகதி காலங்களில் நடைபெற்று கொண்டிருந்தாலும் அவரும் கொஞ்சம் பிரச்சனை தான். அந்த சனி மகாதசையிலே சந்திரபுக்தி நடைபெற்றிருக்கிறதா இந்த 5 மாத காலத்துக்கு, அந்த சனி வக்ரகதி காலத்துக்கு என்று நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பெரிய நஷ்டம். என்ன ஒன்றா வரலாம், பொருட்சேதம், உயிர் சேதம்னு கூட சில நேரங்களில் உண்டாகலாம். அப்படி சனி தசையில் சந்திரபுக்தி, சில பேருக்கு சந்திர தசை நடக்கும். இந்த வக்ரகதி காலத்தில் சந்திர தசை நடந்து அதில் சனி புக்தி எத்தனை காலம் வரை என்ற கணக்கு நீங்கள் போடும்போது இந்த வக்ரகதியிலே அந்த சந்திர தசையில் சனி புக்தி வந்துவிட்டாலும் பிரச்சனை தான். 2 பக்கமும் அடி, ஒன்றும் பண்ண முடியல. நின்னாலும் பிரச்சனை, உட்கார்ந்தாலும் பிரச்சனை. இப்போ என்னதான் பண்ணுறதுன்ற மாதிரியான குழப்பம், எதுவும் பண்ண முடியலையேன்னு மன வருத்தம். இப்படியெல்லாம் அந்த காலகட்டங்களில் மனிதர்கள் மிகவும் சிரமப்படுவார்கள். அதுக்கு தான் கவனமாக இருக்கணும், அவசரப்படக்கூடாது, ரொம்ப ஆசைப்படக்கூடாது. அவசரமும் பட்டு அதில் ஆசையும் பட்டு, ஆசை அவசரம் ரெண்டும் சேர்ந்து என்ன கொடுக்குது பலன் பார்த்தா அவஸ்தைன்ற பலன் தான் கொடுக்குது. அதனால் இந்த சனி வக்ரகதி காலங்களிலே மிகவும் கவனமாக செயல்படுங்க. எந்த புதிய முயற்சியும் வேண்டாம். நான் இந்த ஆவணி மாதம் கல்யாணம் கூட பண்ணிக்காதீங்க, பண்ணி வைக்காதீங்க. உங்கள் குழந்தைங்களுக்கு, உங்கள் பிள்ளையுக்கோ பெண்ணுக்கோ இந்த ஆவணி மாதத்தில் திருமணம் செய்யாதீர்கள் என்று தான் நான் எல்லா பதிவுகளிலும் வெளியிட்டு இருக்கிறேன். என்னிடம் வந்து ஆவணி மாதத்திலே முகூர்த்த நாள் கேட்டவர்களுக்கும் இந்த வருடம் வேண்டாம், ஆவணி மாதத்திலே திருமணம் செய்யாதீர்கள் என்று நான் அவர்களுக்கு அந்த கார்த்திகை மாதத்திற்கு தான் அந்த முகூர்த்த நாளை குறிப்பிட்டு கொடுக்கிறேன். ஏன்னா எனக்கு ஒரு பயம், ஆவணி மாதத்தில் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இந்த சனி வக்ரகதியிலும் அந்த சனி சூரியனை நேரடியாக பார்க்கின்ற இந்த ஆவணி மாதத்தில் சனி ஆட்சி பலம், சூரியனும் ஆட்சி பலம், 2 பேரும் நேருக்கு நேராக பார்த்துக்கிறாங்க. இதில் சுக்கிரன் வேறு சேர்ந்து அஸ்தமனம். இந்த காலகட்டத்தில் போய் திருமணம் செய்தால் அது அவ்வளவு நன்றாகவா இருக்கும் என்று நீங்கள் யோசித்ததன் பலன் வேண்டாம். எதுக்கு வாழ்க்கையோடு விளையாடணும், ரிஸ்க்கு எடுக்கிறதுன்றது இந்த விஷயத்தில் நமக்கு தேவையில்லையே அப்படின்ற ஒரு எண்ணத்தினால்தான் நான் ஆவணி மாதத்தில் யாருக்கும் முகூர்த்த நாள், கல்யாணத்திற்கு உண்டான சுப முகூர்த்த நாளை நான் தரவே இல்லை, தரவும் மாட்டேன். ஸோ இப்போ என்ன ஒரு சனி வக்ரகதியினுடைய இந்த இன்னும் 3 மாத காலத்திற்கு இந்த மீன ராசிக்காரர் எப்படி இருக்க போகிறார்? மீன ராசிக்கு இப்போது 7.5 சனியில் ஆரம்பித்து அது ஒரு போயிட்டுருக்கு. இன்னும் ஒரு 2 வருஷம் வந்தால் அது ஜென்ம சனியாக மாறும். அப்புறம் அதில் அது வேறு மாதிரியான பிரச்சனை. இப்போது 7.5 சனி ஆரம்பித்து ஒரு 6 மாத காலம் நினைக்கிறேன் போயிடுச்சு. ஒரு 2 வருஷம் அந்த 7.5 சனியினுடைய ஆரம்ப சனி இருக்குது.
இப்போது இந்த ஆவணி மாதம் பார்த்திங்கன்னாக்கா சுக்கிரன் இந்த மீன ராசிக்கு கரெக்டாக 7ல் வந்துடுவார். அதாவது கன்னியில் வரப்போகிறார். எப்போ? 27ஆம் தேதி. இன்னும் 4 நாள். இன்றைக்கி 23 நினைக்கிறேன். இன்னும் 4-5 நாள் அவர் வந்து அந்த சூரியனை விட்டு கன்னிக்கு வந்து உக்காந்துருவார். கேதுவோட சம்பந்தம். ஆனால் அங்கே குரு பார்வை. அந்த கன்னி ராசி கேதுவையும் குரு பார்த்து சுக்கிரனையும் பார்த்து 2 பேரும் குரு பார்வையில் அந்த சுக்கிரன் இருப்பது நல்லது. அடுத்ததாக அதே நாளில் அந்த 27/8/2024 அதே நாளில் செவ்வாயும் மிதுனத்துக்கு மாறிவிடுகிறார். மீனராசிக்கு 2க்கும் 9க்கும் உடையவர். 2க்கும் 9க்கும் உடைய அந்த செவ்வாய் 4ல் மிதுனத்தில் சென்று விடுவார். குருவை விட்டுடுவார். இவ்வளோ காலம் வந்து குருவோட செவ்வாய் சேர்ந்தால் குருமங்கள யோகம் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த ஜோதிட கணிப்பில் போயிட்டு குருமங்கள யோகம் அருமையாக இருக்குது, இந்த ராசிக்காரன் அந்த ராசிக்காரருக்கெல்லாம் அப்படின்னு பாராட்டு பண்ணிகிட்டு இருந்த ஒரு குரு செவ்வாயினுடைய சேர்க்கை இப்போது 27/8/2024 அந்த காலகட்டத்தில் டக்குன்னு அவர் மிதுன ராசிக்கு சென்று விடுவார் செவ்வாய். அதே நாளில் கன்னி ராசிக்கும் வந்து விடுவார் சுக்கிரன். இப்போ எப்படி இருக்கு? சனி வக்ரகதி காலம் இன்னும் 3 மாதமும் இருக்கிறது. அந்த காலகட்டத்தில் இது எப்படி இருக்கிறது என்று பார்த்தால், மீன ராசிக்கு ஏற்கனவே அங்கே ராகு வந்து உட்கார்ந்த காலத்திலிருந்து மீன ராசிக்காரர்கள் கொஞ்சம் சிரமப்பட்டுட்டு தான் இருக்காங்க இந்த ராகுவால். கும்பராசிக்காரர்களுக்கும் அது 2ஆம் இடத்திலே ராகு இருப்பதனால் அதுவும் பிரச்சனை தான். ஆக இவர்களுக்கு ராகு கேது தோஷம் இருப்பதாகவும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். இந்த கும்பராசிக்காரரும் மீனராசிக்காரரும் ராகு கேது தோஷ நிவர்த்தியை செய்து கொண்டாலும் நல்லது தான். அந்த வகையில் இப்போது மீனராசிக்காரருக்கு ராசியிலே ராகு, 7ல் கேது, 7ல் சுக்கிரன் கேது 27ஆம் தேதிக்கு மேலே. இந்த ஒரு காலகட்டம் மிகவும் நல்லதொரு காலம்தான். அப்போது பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு தெம்பு பிறக்குதாங்க. ஏன்னா குரு வேற பார்க்குறாரு. அந்த குருவின் பார்வை கன்னியிலே விழுகிறது, அந்த சுக்கிரனுக்கும் கேதுவுக்கும் விழுகிறது. அது ஒரு நல்ல அமைப்பு. அது மட்டும் இல்லாமல் அந்த குருவின் பார்வை மகரத்துக்கு இவ்வளவு நாளாகவும் இருந்துகிட்ருக்கு. அதனால் மீன ராசிக்காரருக்கு 11ஆம் இடம் மகரம். அந்த மகரத்தை பார்ப்பதனால் மீன ராசிக்காரருக்கு எப்படி பிரச்சனை வருதுன்னு தெரிஞ்சிருது. அப்படி வரப்போகுதுன்னு முன்னால் ஒரு ப்ரீகாஷன் சொல்லுவோமே, அந்த மாதிரி எச்சரிக்கையாக இருக்காங்க. இந்த சனி வக்ரகதி பற்றி தெரிஞ்ச உடனே இல்லை இது நம்ம உஷாராக இருக்கணும். அதை வந்து குரு ரொம்ப அழகாக அவங்களுக்கு ஒரு வகையில் சொல்லி கொடுக்குறாரு. பார்த்துக்கோ, உஷாராரு, சனி பிரச்சனை அப்படின்னு சொல்லி அந்த 11ஆம் இடத்தை குருவின் பார்வையில் இருப்பதனால் மீனராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் நல்லதும் சேர்ந்து தான் நடக்குது. இல்லை என்றால் பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய தைரியம், தம் நம்பிக்கை, அதற்குண்டான பொருளாதார நெருக்கடியிலிருந்து விலகி கொஞ்சம் மேக்கப் பண்ணுறாங்க, முயற்சி எடுக்கிறாங்க. அதுக்கு ஓரளவுக்கு நல்ல முறையில் முடியுது.
அதனால் ஒரு மன திருப்தி, அட்ஜஸ்ட்டு எல்லாமே நடக்குது குருவின் பார்வையினால். அதே நேரத்திலே இந்த செவ்வாய் பெயர்ச்சி ஆனவுடன் அவரும் இப்போ மகரத்தை பார்க்க போகிறார். எப்படி 8ஆம் பார்வையாக மகரத்தையும் 7ஆம் பார்வையாக தனுசு ராசியையும் 4ஆம் பார்வையாக கன்னி ராசியையும் பார்க்க போகிறார். இந்த மீன ராசிக்கு செவ்வாய் எப்படிப்பட்டவர்? குடும்பாதிபதி, வாக்கு, தனம், குடும்பம். அது அவர் நாளிலே மிதுனத்திலே அமர்ந்து கொண்டு இந்த ராசிகளை பார்வையிடுவதால் அவருக்கு நீங்கள் செவ்வாய் தோஷம் மீன ராசிக்காரருக்கு உண்டாகிறது. ஏற்கனவே ராகு கேது தோஷம். இப்போது செவ்வாயும் அங்கே வந்து உக்காந்துட்டு ஒரு 40 நாள் அங்கே இருக்க போகிறாருன்னா அங்கேவும் அவருக்கு செவ்வாய் தோஷத்தையும் மீனராசிக்காரருக்கு கிடைக்கும். ஆனால் அவர் பார்க்கின்ற அந்த பார்வை கன்னியை பார்க்கிறது. அது புதனுடைய வீடு. புதன் வீட்டிலே அமர்ந்து புதன் இன்னொரு வீடான கன்னியை பார்ப்பார். அது அது அந்த அளவுக்கு 4ஆம் பார்வையால் அவர் ஒன்றும் பெருசாக பண்ண போகிறது இல்லை. அதே நேரத்தில் அங்கே இருந்துக்கிட்டு தனுசு குரு ஸ்தானத்து குருவை பார்க்கிறார். அது 10ஆம் இடம். 2 கூடையவர் 10ஆம் இடத்தை பார்ப்பது, அதே நேரத்தில் 9 கூடையவர் 10ஆம் வீட்டை பார்ப்பதும் 9ஆம் வீட்டை குரு பார்ப்பதும் அங்கே ஒரு 9, 10 இந்த விஷயங்கள் நன்றாக செயல்படுகிறது. தர்ம கர்ம யோகம் ஒன்று இங்கே உருவாகவும் வாய்ப்பு இருக்கிறது. அதனால் கொஞ்சம் இந்த சனி வக்கரகதி இந்த 3 மாத காலத்தை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க, சமாளிக்கிற தெம்பு வந்துடும். அது மட்டும் இல்லாமல் 11ஆம் இடத்தை மகரத்தை குரு பார்ப்பதனால் இன்னும் கொஞ்சம் முயற்சி திருவினையாக்கும் என்பது போல் முயற்சியிலையும் கொஞ்சம் நல்ல பலனை பார்ப்பாங்க. ஆக இந்த 3 மாத கால சனி வக்கரகதியில் இந்த ஆவணி மாத காலத்தில் மீனராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்பட்டால் நீங்கள் இந்த பிரச்சனையிலிருந்து வந்துடுவீங்க. ஏற்கனவே பிரச்சனை இருந்தாலும் இப்போது உங்களால் அதை பூர்த்தி செய்து சமாளித்து எப்படியாவது அதை ஒரு நல்ல அமைப்புக்கு நீங்கள் வந்துடுவீங்க. அப்படிப்பட்ட நிலைமையில் இந்த மீனராசிக்காரர்களுக்கு இந்த சனி வக்ரகதி ஓரளவுக்கு பிரச்சனையை உண்டு செய்தாலும் அதிலிருந்து சமாளிக்கக்கூடிய தெம்பும் தைரியமும் குரு பார்வையினால் உங்களுக்கு ஏற்படுகிறது. அப்போது நீங்கள் சமாளிப்பீர்கள். புதிய முயற்சிகளை ஏன் ஈடுபட வேண்டாம்னு சொல்கிறேன்னா, சனி வக்ரகதி நமக்கு மற்ற கிரகங்களால் பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்கு வழிகாட்டும். ஆனால் பிரச்சனையை உருவாக்குவது யார்? சனியினுடைய வக்ரங்கள் தானே. பிரச்சனையை உருவாக்குகின்ற இந்த காலகட்டத்திலே நீங்கள் புதிய முயற்சியில் ஈடுபட்டால் எப்படி சார்? இப்போது நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாருமே நல்லவங்களா? கொஞ்சம் உங்களுக்குள்ளே ஒரு ஆய்வு பண்ணி பாருங்க. இப்போ யாருங்க அப்படி இருக்கா? எல்லாருக்குமே என்ன, நம்ம நல்லா இருந்தால் போதும், அடுத்தவன் நல்லா இருக்கானா, ஐயோ அவன் ஏன்டா நல்லா இருக்கான், அந்த ஒரு மனோபாவத்தில் தானே உலாத்திட்டு வரோம். சார் நம்ம வீட்டில் கரண்ட்டு போயிடுது, பவர் கட் ஆயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறோம்? ஐயோ பவர் கட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஈபிக்கு ஃபோன் பண்ணுறோமா? இல்லை நம்ம விழுவிழுன்னு வெளியே வந்து பார்த்து எல்லாம் எந்தெந்த வீட்டில் பவர் கட் ஆகிடுச்சு, நம்ம வீட்டில் போயிடுச்சுன்னா அவங்க வீட்டில் இருக்கக்கூடாது, அவன் வீட்டில் போயிடுச்சா பார்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து வெளியில் வந்து பார்க்குறதுமோ இல்லையா? அந்த மனோபாவம் நமக்கு எவ்வளோ காலத்துக்கு உள்ளே இருக்கோ இது போல தான் நம்மளுடைய எண்ணம் செயல் எல்லாமே ஒரு விதமான நல்ல ஒரு
சிந்தனையோடு நம்மளால் செயல்பட முடியுமா? அப்போ என்ன பண்ணுவோம்? நம்ம ஏதாவது ஒரு அடுத்தவனுக்கு ஏதாவது ஒரு கஷ்டத்தை கொடுப்போம், தில்முள் பண்ணுவோம், இல்லை பொறாமப்படுவோம். அவன் இது பண்ணிட்டான், அவன் வந்துட்டான், என்ன இப்போ தான் ஒரு வண்டி புதுசாக வாங்கினா, இல்லை இது போன மாதம்தான் ஒரு வண்டி புதுசாக வாங்கினா, இதுக்குள்ளே இன்னொரு வண்டி புதுசாக வாங்கிட்டான். எங்கேருந்து தான் சம்பாதிக்கிறானோ, எப்படி தான் சம்பாதிக்கிறானோ தெரியலையா? இப்போவே 2 வண்டி எதுக்குயா அவனுக்கு? அவன் காசு போட்டு அவன் வாங்கினதுக்கு இவன் இடிச்சுக்கிட்டு உக்கான். இவன் ஒன்றும் பண்ணல, இவன் ஒரு 100 ரூபா கூட கொடுத்துருக்க மாட்டான். ஆனால் அவன் ஒரே மாதத்தில் 2 வண்டி வாங்கிட்டான் அப்படின்னா அவ்வளோதான், 2 பைக்கு ஓட்டுறாங்க அப்படின்னு நம்ம யோசிப்போம்ல. நம்ம மனோபாவம் அப்படி தானே. அது மாதிரி ஒவ்வொருத்தருக்குமே அப்படி தான் இருக்குது. அந்த மனோபாவத்தோடு தான் இருக்கிறோம். ஒரு பட்டிமன்றத்தில் நான் கேள்விப்பட்டேன், பார்த்தேன். அதில் அவர் சொல்கிறாரு எப்படின்னா, யாரையாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா, சார் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்பதை விடுத்து, நீங்கள் நல்லவனாக இருக்கிறீர்களா என்று கேட்டு பாருங்கள். வா, கண்டிப்பாக அவன் சண்டைக்கு வந்துடுவான். யாரை பார்த்து நல்லவனாக இருக்கியான்னு கேட்குறேன், நீ நல்லவனாக இருக்கிறியா அப்படின்னு நம்மளை விசாரிப்பான். அதே மாதிரி ஏன்னா அந்த நிலைமையிலே தான் மனித குலம், மனித இனம், மனித நேயத்தை மறந்துட்டாங்க. எங்களுக்கும் காலம் வரும், காலம் வந்தால் வாழ்வு வரும், வாழ்வு வந்தால் அனைவரையும் வாழ வைப்போமே. இது பாசமலர் திரைப்படத்தில் ஒரு பாடல். அனைவரையும் வாழ வைப்போமே தான் சொன்னாங்க தவிர, நானும் காரு பங்களா பெரியா சார் சூப்பராக வாழ்ந்துடுவேன், அடுத்த எப்படி போட எனக்குன்னா அப்படின்னு நினைக்கக்கூடாது. அனைவரையும் வாழ வைப்போமே என்ற எண்ணம் இருந்தால் நல்லது. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்களும் அதில் சேர்ந்துடுறீங்க. உங்களையும் ஆண்டவன் அந்த அந்த குரூப்பில் உங்களை சேர்த்துடுறேன். நான் நல்லா இருக்கணும் அப்படின்னா அந்த குரூப்பை விட்டு வெளியே வந்துடுங்க. ஆக யாரையும் நம்பாதீங்க. ஏன்னா யாரும் நல்லவங்க இல்லை, எல்லாருமே நயவஞ்சகர்கள். அந்த எண்ணம் இருக்கணும். நீங்கள் நல்லா இருக்கணும்னா எப்படி என்ன? உங்களை சுய ஆய்வு பண்ணிக்கங்க. நீங்கள் நல்லதே செய்யுங்க, நல்லா இருங்க. எவன் எது எப்படி போனால் நமக்கு வேணாம், கம்பேரிசனே வேணாம். நம்ம வாழ்க்கை நம்ம கையில் இருக்குது, நம்ம பணம் நம்ம கையில் இருக்குது, நம்ம உழைப்பு நம்ம கையில் இருக்குது, நம்மளுடைய எண்ணம் செயல்பாடு எல்லாமே நமக்காக நல்லது இருக்குது. இப்படி தானே ஓட்டணும், இப்படி தானே வாழ்க்கை செயல்படணும். நம்ம மனைவி, நம்ம பிறந்த பசங்க, நம்மளுடைய தாய் தகப்பன், இதுதான் நம்ம உலகம். இவங்களுக்கு செய்ய வேண்டியதை கரெக்டாக செய்யுங்க. யாருக்கும் எதுவும் நீங்கள் பெருசாக செஞ்சாலும் அதனால் ஒன்றும் இல்லை. இவங்களுக்கு செஞ்சாலே நீங்கள் பெரிய தவம் பண்ண ஒரு பலனை நீங்கள் அனுபவிக்கணும். வாழ்க்கையோடு எல்லோரையும் சந்தோஷமாக அவர்களுக்கு செய்ய வேண்டியது என்ன, ஏது, எப்படி, என்னன்ற அவர்களுடைய உணர்வுகளுக்கு மரியாதை கொடுத்து உங்கள் கடமையை நீங்கள் சரியாக செய்து விட்டீர்கள் என்றால், உங்கள் குடும்பம் மகிழ்ச்சியாக என்றென்றும் இருக்கிறது என்றால், நீங்கள் உண்மையில் நல்ல ஒரு மனிதன், நல்ல மகனாக, நல்ல கணவனாக, நல்ல தகப்பனாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள் என்ற அர்த்தம். அப்படி பார்த்து செயல்பாடை வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரியான கஷ்டம், இது மாதிரி நம்ம ஏதாவது தில்லுமுள்ளு அது இது ஏடா குடத்தில் பண்ணி தன்வினை தன்னை தொடுங்கும் போது இந்த மாதிரி சனி வக்கரகதியெல்லாம் வந்ததுன்னா உங்களை ஒடுக்கி பரட்டி எடுக்குதுன்னா காரணம் என்ன? நீங்கள் பண்ண கர்மா. நீங்கள் அந்த காலத்தில் என்ன பண்ணீங்களோ, யாருக்கு என்ன துரோகம் பண்ணீங்களோ, யாரை மோசம் பண்ணீங்களோ, யாருக்கு என்ன கஷ்டம் கொடுத்தீங்களோ, மனம் நோகும்படி செய்தால் கூட அது கர்மா தான். யாரை திட்டினீங்களோ, இது மாதிரி
எல்லா வகையிலும் நம்ம வந்து ஒரு நெகட்டிவாக நம்ம பண்ணிட்டோம்னு வச்சுங்க, இதுக்கு சமய சந்தர்ப்பத்தை கடவுள் பார்க்கிறார். இவனுக்கு எப்படி திருப்பி கொடுக்கறது, எப்போ கொடுக்கணும்? சனி வக்ரகதி வருது, 7.5 சனி வருது, அஷ்டம சனி வருது, அர்த்தாசிரம சனி வருதா பார்ப்பா. இப்போ வருதா? இந்த காலகட்டத்தில் இவனை குட்ரா பிடிக்கும் அப்படின்னு சொல்லி போட்டு தாக்கி நீங்களும் பண்ண பலனுக்கு பரிகாரம் தேடணும்ல. செஞ்ச பலனுக்கு நீங்கள் என்ன வினை வினைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான்ற மாதிரி நல்லது செஞ்சால் நல்ல பலன், கெடுதல் செஞ்சாக்கா அதுக்கு உண்டான கஷ்டம் நஷ்டம் பிரச்சனை தொல்லை ரோதனை வேதனை அவஸ்தை இதையெல்லாம் தான் விளைச்சலாக வரும். இதை நம்ம அனுபவிச்சு தானே ஆகணும். ஏன்னா இதுக்கு காரணகர்த்தா நம்ம தானே இந்த விதையை போட்டு வளர்த்தோம். இந்த எண்ணம் ஒருவருக்கும் வர வேண்டும். அப்படி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் என்ன ஆயிடுவீங்க, உங்களை நீங்களே திருத்திக் கொள்வீர்கள். நீங்கள் ஒருத்தர் நல்லவன் சொல்கிறதுக்கு தேவையில்லை, உங்களை நீங்கள் திருத்தி கொண்டால், உங்கள் மனசாட்சி உங்களை நல்லவன் என்று உணர்ந்து விட்டால் அது சொல்லிடுச்சுன்னு வச்சுங்க போதும். ஆனால் அது சொல்கிறதுக்கு உங்களுடைய செயல்பாடு சரியான முறையில் இருந்தால் நல்லது. இதுக்கு தான் அந்த சனி வக்ரகதி. சனிக்கு என்ன வேலை? அவர் மனம் என்னும் அதை எப்படி நீங்கள் ஒரு குட்டையாட்டம் வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுங்க, ஒரு குளம் குட்டையாக இருக்கும், சேரு சகதியமாக இருக்குது உங்கள் மனசு. நல்ல எண்ணங்கள் நல்ல இதுகள்லாம் இருந்தாக்கா அந்த மனசு அந்த சேரு மாதிரி வருமா? வர கொட்டையாக இருக்குது. அந்த குட்டையை தூர்வாடுற வேலை தான் அந்த சனிக்கு. சனி இந்த மாதிரி 7.5 சனி அஷ்டம சனி அதாவது இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போதும் இந்த சனி வக்ரகதிகள் வரும்போது உள்ள தூர்வாரிடும், ஒன்று ஒன்றா தூர்வாரிடும். எங்கே உங்களுக்கு எந்த இடத்துல உங்களுக்கு பிரச்சனையை கொடுத்தா நீங்கள் கீழே விழுவீங்கன்னு பார்ப்பான். இதுதான் சனி பண்ணுற வேலை. அவ்வளோதான். உங்ககிட்ட இருக்கிற ஆணவம், கர்வம், அகங்காரம் இதெல்லாம் தூர்வாரும். இப்படி இருக்கிற நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாத்தையும் வாரி விட்டாக்கா அந்த குட்டை என்ன ஆகிடும்? தெளிந்த நீரோட ஆகிடும். இப்போ மனசு சுத்தமாக பஞ்சு மாதிரி பறக்கும். அதைத்தான் இந்த சனி பண்ணுவான். அதுலேயும் சனி வக்ரகதி காலத்தில் கொஞ்சம் உக்கிரமாகவே வேலை காட்டிடும். அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய செயல்பாடுகளெல்லாம் கொஞ்சமாக மாறி நீங்களும் கொஞ்சம் தெளிவாகிடுவீங்க. அனுபவம் கிடைக்குது இல்லை, தெளிவாகிறது எப்படி? வாரம் ஒரு அனுபவம் கிடைக்குது இல்லை. அப்படி வந்து நீங்கள் நல்ல மாதிரியாக வளர்ந்து ஒரு நல்ல நிலைக்கு நல்ல ஒரு சிந்தனைக்கு உங்களை உருவாக்குவது தான் சனியினுடைய வேலை. இந்த சனி வக்கரகதி சஞ்சாரங்களிலே இவ்வளோதான், இப்படியெல்லாம் நடக்கும். ஆனால் கவனமாக இருங்கள், நல்லதை நினையுங்கள். எல்லோருக்கும் நீங்கள் யாருக்கும் உதவி செய்யலைன்னா கூட பரவாயில்ல, உபத்திரத்தை பண்ணிக்கிட்டு பாவத்தை தேடிக்காதீங்க. அது பின்னால் உங்களுக்கு திரும்பும்போது அது நீங்கள் பண்ணது கொஞ்சமாக இருக்கும், ஆனால் அது பெருசாக விஸ்வரூபம் எடுத்துக்கிட்டு வரும். எப்பவுமே கஷ்டங்கள் தனித்து வருவதில்லை, சந்தோஷம் சேர்ந்து வருவதில்லை. இதை மனசில் வச்சுக்கணும். ஸோ இந்த மீன ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டங்களில் நீங்கள் கவனமாக இருந்துட்டீங்கன்னா பிரச்சனைகளை சமாளிச்சிடுவீங்க. ஆனால் கொஞ்சம் ஆடிட்டிங்கன்னா கண்டிப்பாக இன்னும் ஒரு 3 மாத காலத்துக்கு
இல்லை ஏற்கனவே ஆடி இருந்தீங்கன்னா இப்போ அடக்க வச்சுக்கணும். நீங்கள் அடங்கித்தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. அந்த நிலைமைக்கு ஆளாக விடுவீங்க. ஆகவே ரொம்ப கவனமாக இருங்க, ஜாக்கிரதையாக செயல்படுங்க. எல்லாரையும் ஒரு டிஸ்டன்ஸோடு மெயின்டைன் பண்ணுங்கள். எப்போ எந்த நேரத்தில் எவன் நம்மளை எந்த மாதிரி பிரச்சனையை கொண்டு வந்து நம்மளை மாட்ட விடுவாங்கிறத பார்த்துக்கோங்க. கவனமாக இருங்க, நல்லது நினைங்க, இறைவனை வணங்குங்கள், சிவபெருமானை இடத்துல செல்லுங்கள். அவர் இடத்துல போய் ஓம் நம சிவாயா சொல்லுங்கள். என்னை நான் எப்படி பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய தைரியம் தன்னம்பிக்கை எனக்கு கொடு அப்படின்னு கேளுங்க. ஓம் பகவதே வாசுதேவாய நமோ நாராயணாய நமோஸ்துதே. அவ்வளோதான். அந்த பரந்தாமன் பரமாத்மா அருமையாக உங்களை காப்பாற்றுவார். அந்த வகையிலே நீங்கள் செயல்படுங்கள். நன்றி, நமஸ்காரம்.